ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவோட பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா, இன்னும் நம்மளுக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஸோ ஜாவா இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஜேம்ஸ் காஸ்லிங், இந்த ஜாவாவோட ஆதர். அது ஃபஸ்ட்டு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் ஓன் பண்ணாங்க. அவங்க தான் இந்த ஜாவா சாஃப்ட்வேர் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டராக இப்போ வந்து ஆரக்கிள் தான் அதை டேக் ஓவர் பண்ணியிருக்குது. ஸோ ஆரக்கிள் இஸ் த ஒன் ஜாவா வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறதோ சரி, ஏதோ அப்டேட் கொடுக்குறது எல்லாமே ஆரக்கிள் தான் பார்க்கும். ஜாவா வந்து இட்ஸ் அ ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற வரப்போ வந்து இட் டீல்ஸ் வித் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். அது நான் லேட்டர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னா இட் டீல்ஸ் ஃபுல் ஆஃப் வித் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 different types of object oriented programming language இருக்கு. ஒன்று நார்மல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், செகண்ட் ஒன் ட்ரூலி ஆர் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ், இது சில செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லா கான்செப்ட்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த லாங்குவேஜோட இதில். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நார்மல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து C++. C++ இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் அது ட்ரூ ஆர் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் சில ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் மிஸ் ஆகும். வேறஸ் ஜாவா வந்து இட்ஸ் அ ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ எந்த கான்செப்ட்ஸும் மிஸ் ஆகிறதில்ல. ஸோ வாட் இஸ் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஏன் ஜாவா வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது? ஜாவா ஏன் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாதுன்னா, ஜாவாவில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே லேட்டராக பார்ப்போம். இது நான் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் த சென்ஸ் இன்டீஜர், பூலியன், கேரக்டர், இந்த மாதிரி டெசிமல், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம்னால ஜாவா வந்து பியூர் இல்லை. பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, எந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த ப்ரோக்ராம் ஃபைலில் வந்து கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் இது மட்டும்தான் இருக்கணுமே. அது இருந்தால் தான் அந்த லாங்குவேஜ் வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஜாவாவில் அப்படி இல்லை. நம்ம இன்டீஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் அது ட்ரூ ஆர் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு டிஃப்ரென்சஸ். அண்ட் தென் ஜாவா இனிஷியலாக சொல்கிறது வந்து ஓக்கன் லாங்குவேஜ் சொன்னாங்க, ஓஏகே. ஸோ லேட்டராக தான் அதோட நேம் வந்து ஜாவான்னு மாறிச்சு. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜாவா வெர்ஷன் வந்து ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 16. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ இது ஒரு லைசன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இட்ஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர். யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யார் வேணால் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், எதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு. அதோட மெயின் அப்ஜெக்டிவ், ஸோ ஜாவாவோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், WORAன்னு சொல்லுவோம். ஸோ இப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம எழுதுகிற கோடு வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ணலாம். எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் பண்ணலாம். இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ நான் வந்து விண்டோஸில் ப்ரோக்ராம் அடிக்கிறேன். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னோட ஜாவா கோடு இருக்குது. ஸோ அந்த ஜாவா கோடை நான் எடுத்துகிட்டு போய் என்னால் இங்கே வேணால் ரன் பண்ணலாம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா ஆப்பிள் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் நான் அதை போய் கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் இதில். அண்ட் ஜாவா கம்பைல் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த நம்ம அடிச்சிருக்கிற கோடை வந்து பில்டு பண்ணுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து ஜாவாவில் வந்து ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணுறாங்க.
ஒன்ஸ் பில்டு சக்சீட் ஆகிட்டு எரர் எதுவும் இல்லை, அப்போ ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷின் என்ற ஒரு இது இருக்குது, அந்த இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூசேஜஸ் ஆஃப் ஜாவா. ஸோ ஜாவாவோட யூஸ் வந்து இப்போ ரியல் டைமில் நிறைய எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்டாகவே யூஸ் ஆகும். ஸோ அதை வச்சு எங்கெங்கெல்லாம் டெவலப் பண்ணலாம்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், கேம்ஸ்க்கு, ரோபோட்டிக்ஸ்க்கு, எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு, பேங்கிங், ஸோ மோஸ்ட்டாகவே எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. வெப் அப்ளிகேஷன் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது அந்த ஐஆர்சிடிசி அந்த மாதிரி இதுலலாம் ஜாவா இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜாவா வந்து 3 பார்ட்ஸாக சன் மைக்ரோ சிஸ்டம் இனிஷியலாகவே ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா ஜாவா டு ஸ்டாண்டர்ட் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், மைக்ரோ எடிஷன், இந்த 3 டிஃப்ரெண்ட். இந்த 3 எடிஷன்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆஸ் ஜாவா வந்து இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் தேவையோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் எடிஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மல் வெப் அப்ளிகேஷன் இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா டு ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சப்போஸ் ஒரு என்டர்பிரைஸ் எடிஷன், ஒரு பேங்கிங் அந்த மாதிரி செக்டாருக்கு டெவலப் பண்ணனா we would be using enterprise editions. மொபைல்ஸ் அதுக்கெலாம் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோ எடிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஜாவாவில் கமெண்ட்ஸுன்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கொடுக்க முடியும். கமெண்ட்ஸ் எதுக்குன்னா இப்போ ஒரு கோடு வந்து இப்போ யாராவது இப்போ நான் கோட் அடிக்கிறேன்னா இன்னொருத்தவங்க யாராவது வந்து பார்க்குறப்ப அந்த கோடு, அந்த லைன் ஆஃப் கோடு எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னு புரியறதுக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்லா ப்ரோக்ராமிங். ஜாவாவில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்ஸ், டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி டபுள் ஹேஷ் போட்டுட்டு 2 ஸ்லாஷ் போட்டுட்டு கொடுத்தோன்னா அது சிங்கிள் லைன் கமெண்ட், அது யூஸ்வலாக க்ரீன் கலரில் வரும். ஸோ இப்போ அடுத்த லைனில் வரப்போ வந்து அடுத்த லைன் கமெண்ட்டாக அன்லெஸ் அந்த அடுத்த லைன்லேயே நீங்கள் டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக கமெண்ட். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ன்றப்ப அந்த லைனில் மட்டும்தான் கமெண்டடாக இருக்கும். ஸோ அது சிங்கிள் லைன் கமெண்ட். சப்போஸ் எனக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு நம்ம அடுத்தது ஸ்டார் ஸ்லாஷ் போடுற வரைக்கும் அது எத்தனை லைன்ஸ் கழிச்சானா இருக்கலாம், ஒரு 5 லைன்ஸ் 10 லைன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆனால் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்லாஷ் போடுற வரைக்குமே அந்த ரீஜன் ஃபுல்லாக கமெண்ட் லைன்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே 10லேருந்து லைன் நம்பர் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கமெண்ட் லைன்ஸ். ஸோ அடுத்தது டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ்ன்னு சொன்னோம். டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸுன்றது அது ஒன் ஃபார்ம் ஆஃப் மல்டிலைன் கமெண்ட்ஸ் தான். அது பட் அதோட சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸ்லாஷ் 2 ஸ்டார் போட்டுட்டு கொடுத்துட்டு எவ்வளோ லைன்ஸாக வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து எண்ட் ஆகுன்றப்போ ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்தா எண்ட் ஆகுறது இது கமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது கீவேர்ட்ஸ் இன் ஜாவா பார்ப்போம். கீவேர்ட்ஸ்ன்றது ஜாவாவில் 50 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்லேயும் கீவேர்ட்ஸ் இருக்கும். கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ் மாதிரி. இது வந்து நம்மளோட நார்மல் கோடிங்கில் நம்ம வேரியபிள்ஸ்க்கோ மெத்தட்ஸோ இல்லை கிளாஸோட நேம்க்கோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து இந்த கீவேர்ட்ஸ் இதுக்கு தானா, இந்த கீவேர்ட்ஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம நார்மல் கிளாஸோட நேமாவோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் வேரியபிளோட நேம், மெத்தடோட நேமெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று கிளாஸ், இன்டர்ஃபேஸ், ஈனும் இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம கோடில் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒன்ஸ் அது பழகிடும். ஸோ நம்ம இந்த 50மே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஜாவா ஃபைல்ஸ்ன்ற கேட்டகரியில் 3 டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. கிளாஸ், இன்டர்ஃபேஸ், ஈனம். டேட்டா டைப்ஸ், அதாவது ஒரு வேரியபிளோட டைப் இன்டீஜராக, கேரக்டரா, ஸ்ட்ரிங்கா அது டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த 8 கீவேர்ட்ஸ் இருக்கும். மெமரி அலோகேஷன், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இஃப், எல்ஸ், ஸ்விட்ச், லூப்பிங் அதுக்கெலாம். அப்புறம் மாடிஃபையர்ஸ் ஃபார் செக்யூரிட்டிக்காக இருக்கிற சில கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ லேட்டராக பார்ப்போம் இது.
செப்பரேட்டர்ஸ் இன் ஜாவா இந்த சிம்பிள்ஸில் நம்ம காமனாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் ஜாவாவில். ஸோ அதெல்லாம் என்னென்ன சிம்பிள்ஸ்ன்னு பார்க்குறப்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த 6 சிம்பிள்ஸ் தான். பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இது வந்து ஒரு மெத்தடுக்கு பேராமீட்டர்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறப்ப இதுதான் இது. பிரேசஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மேலே இங்கே பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த அரே சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் பிரேசஸ் வந்து ஒரு அரே டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கறது வந்து ஸோ உள்ளார ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்கிற எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து ஃப்ளவர் பிரேசஸ் மாதிரி கொடுப்போம். செமிகாலன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது செமிகாலன். அப்புறம் டாட் வச்சு கொடுக்கறது எதுக்குன்னா ஒரு டினோஷன் மாதிரி. ஸோ இப்போ சிஸ்டம்ன்றது இது ஒரு பேக்கேஜ், இது லேட்டராக பார்க்குறப்ப புரியும். சிஸ்டம்ன்ற பேக்கேஜில் டாட் அவுட்னு கொடுக்குறப்ப அவுட்ன்றது சிஸ்டம் உள்ளாரந்து வருது. ஸோ அதனால தான் டாட் அவுட்னு கொடுக்குறோம். ஸோ இந்த அவுட்ன்றது சிஸ்டம் உள்ளார இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தென் கமா வந்து இப்போ ஒரே லைன் ஆஃப் இதில் வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா நம்ம கமா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஜாவாவோட கோடிங் கன்வென்ஷன்ஸ் சில இதுக்கெலாம் வந்து ஒரு செட் ஆஃப் கோடிங் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. கிளாஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கிளாஸோட நேம்னா மெத்தடோட நேம்னா இப்படி தான் இருக்கணும், வேரியபிளோட நேம்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்வென்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ கிளாஸ்ன்னு பார்க்குறப்ப கிளாஸோட நேம் வந்து ஸ்டார்டிங் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் கிளாஸோட நேமில் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே ஸ்ட்ரிங் பஃபர்னு இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் பஃபரில் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் பஃபர்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் பஃபர் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ ஸ்பேஸில் அக்செப்ட் ஆகாது. அடுத்த வேர்ட் பண்ணுறப்ப அந்த வேர்டுமே கேப்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இது கிளாஸ்க்கானது. ஸோ இந்த டைப் ஆஃப் கன்வென்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேமல் கேஸ் கன்வென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக கிளாஸ் நேம் வந்து நவுனாக தான் கொடுக்கணும். அடுத்தது இன்டர்ஃபேஸும் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிளாஸ் தான். அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுவும் ஆஸ் யூஷுவல் கிளாஸ் மாதிரி அப்போ ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், அடுத்த வேர்டு வர்றது கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். ஸ்பேசஸ் அலௌடு இல்லை. ஈனம் வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி, அதுவும் சேம் as கிளாஸஸ் மாதிரி தான் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஃபாலோட் பை அடுத்தடுத்த வேர்ட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில். சேம் ஃபார் அனோட்டேஷன்ஸ். மெத்தட்ஸ் வரப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். ஸ்மால் லெட்டரில் ஆரம்பித்து அதுக்குள்ளார இருக்கிற அடுத்த வேர்டு வந்து கேபிட்டலில் ஆரம்பிக்கணும். இதுலேயும் மெத்தட் நேம்லேயும் ஸ்பேசஸில் அலௌடு இல்லை. ஸோ மெத்தட் நேம்ஸுமே இதே தான், ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் வர வேர்ட்ஸ்லாம் வந்து கேபிட்டல் லெட்டர் அடுத்த வேர்டு. ஸோ இது வந்து மிக்ஸ்டு கேஸ் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. மெத்தட்ஸ்க்கு, வேரியபிள்ஸ்க்கு, பேக்கேஜஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அடுத்த வேர்ட் யூஸ் பண்ணுறப்ப கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணும். கீவேர்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே மேலே இருந்ததில்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் எங்கேயும் இருக்காது, ஸ்மால் லெட்டர் தான். கான்ஸ்டன்ட்ஸ் எப்பவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ அடுத்தது இது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஸ்கி வெர்சஸ் யூனிகோடுன்னு. ஆஸ்கி வெர்சஸ் யூனிகோட்னா என்னன்னா, நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++லலாம் வந்து ஆஸ்கி கோட் யூஸ் பண்ணுறோம். ஜாவா வந்து யூனிகோட் யூஸ் பண்ணுவோம். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஆஸ்கினா என்னென்னா வெறும் இங்கிலீஷ் ப்ளஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் மட்டும் ப்ளஸ் டிஜிட்ஸ் இது மட்டும் சப்போர்ட் பண்ணுறது ஆஸ்கி. அதோட கேரக்டர் சைஸ் வந்து 1 byte. பட் யூனிகோட், ஜாவா ஏன் யூனிகோட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா ஜாவாவில் எல்லா லாங்குவேஜஸும் சப்போர்ட் பண்ணும். எல்லா லாங்குவேஜஸ் இன் த சென்ஸ் ஹிந்தி, தமிழ் எது வேணால் கொடுக்கலாம். இட் சப்போர்ட்ஸ் ஆல் த கேரக்டர்ஸ். அது அந்த கேரக்டரை பைனரியாக மாற்றிக்கும் அதுக்கப்புறம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இதில் ஆஸ்கிக்கும் யூனிகோட்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக சி சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் ஜாவா இது மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். சி வந்து லாங்குவேஜ். ஸோ சும்மா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மேலே போட்டிருக்கிறேன். சி ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், சி ப்ளஸ் ப்ளஸ் எப்படி இருக்கும், ஜாவா எப்படி இருக்கும்னு. ஸோ சியில் எப்போவுமே நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் கொடுப்போம், சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் ஹெடர் ஃபைல்ஸ் கொடுப்போம். ஸோ சியில் வந்து stdio.h கொடுப்போம், சி ப்ளஸ் ப்ளஸில் iostream.h கொடுப்போம். அண்ட் மோரலாக சி ப்ளஸ் ப்ளஸ் சேம் தான். வாய்ட் மெயின் சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஆரம்பிப்போம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது உள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு சியில் வந்து printfன்னு யூஸ் பண்ணுவோம், சி ப்ளஸ் ப்ளஸில் சி அவுட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குமே ஜாவாக்குமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜாவாவில் இந்த மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் எதுவும் இருக்காது. அதில் ஹெடர் ஃபைல்ஸ் வந்து பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கேஜஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து அது எப்படி கொடுப்போம்னா இம்போர்ட் ஜாவா அந்த பேக்கேஜோட நேம். ஸோ இந்த இம்போர்ட்ன்றது என்னதுன்னா கீவேர்டு, java.lang.systemன்றது பேக்கேஜோட நேம். இப்போ நான் சொல்கிறது இது எல்லாமே இந்த பேக்கேஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு லேட்டர் வீடியோஸில் கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போதைக்கு இது ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ் டெஸ்ட்டு. ஸோ கிளாஸ்ன்றது கீவேர்டு, டெஸ்ட்ன்றது கிளாஸோட நேம். ஸோ பிரேசஸ் இங்கே வந்து எப்படின்னா வாய்ட் மெயின் கிடையாது, அதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இது கண்டிப்பாக இந்த மெயின் மெத்தட் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது ஜாவாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து system.out.println. ஸோ இப்படி கொடுத்தோன்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ சியோட ஆதர் வந்து டெனிஸ் ரிச்சி, சி ப்ளஸ் ப்ளஸோட ஆதர் வந்து ஜான் ஸ்ட்ராஸ்டப், சி ஜாவாவோட ஆதர் வந்து ஜேம்ஸ் காஸ்லிங். ஸோ அதை சொன்ன மாதிரி சியில் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, stdio.h, conio.h. சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் ஹெடர் ஃபைல்ஸ் iostream.h அந்த மாதிரி. ஜாவாவில் வந்து பேக்கேஜஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, java.lang, java.io இந்த மாதிரி. ஸோ அதே தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணோன்னா இங்கே சி ஸ்கேன்எஃப், இங்கே வந்து சி இன் சி ப்ளஸ் ப்ளஸில். ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு printf, இங்கே இங்கே வந்து சி அவுட் சி ப்ளஸ் ப்ளஸில், இங்கே system.out.println. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ லேட்டர் வீடியோஸில் அடுத்த செட் ஆஃப் கான்செப்ட்ஸை பார்ப்போம்.